Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான மைசூர் போண்டா ஹெல்த்தியா அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மைசூர் போண்டா அப்படினாலவே மைதா மாவுல தான் செய்வாங்க. ஆனா ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக கோதுமை மாவுல செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ரெசிபியோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் அப்படின்னா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் கூட பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதால தயிர் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும். இந்த அளவுக்கு தயிர் நல்லா நுரைச்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த தயிர் கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மைசூர் போண்டாவை ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு மைதா மாவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவை சேர்த்துட்டு தயிரும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றதால இதில் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாவை கரைச்சி விடும்போது மாவில் எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுக்கோங்க. மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மாவை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூணுத்தையுமே மாவு கூட சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடுறதால போண்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். கையால் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்க்காம போண்டா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் மாவு சாப்பிட்ற போல இருக்கும். இதுவே மாவு கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம போண்டா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவோடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள். மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா மாவு போண்டா ஷேப்க்கு விழுது பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்போஸ் மாவு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். 30 நிமிஷத்துக்கு மாவை ஊற விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு ஊறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, போண்டா செய்யறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் நம்ம போண்டா சுட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் போண்டா சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக போண்டா மாவை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பாருங்கள். போண்டா மாவை எண்ணெயில் போட்டதுமே அதை சுற்றி நிறைய பபுள்ஸ் வருதில்ல, பபுள்ஸ் வந்து உடனே மேலே எழும்பி வருதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகிருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா போல் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா மாவை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா மாவு தானாகவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டியால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டாவை நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும். அதே சமயம் போண்டாவுடைய கலர் கரிஞ்சு போன போல் ஆகாமல் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டாவோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி போண்டா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து போண்டாவை எடுத்துடலாம். போண்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்குது. இப்போது இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். போண்டா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. போண்டா மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது மாவை சுற்றி நிறைய பபுள்ஸ் இருக்கும். இதுவே போண்டா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் போண்டா வெந்திருக்குன்றத. மைசூர் போண்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மைசூர் போண்டா செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் இந்த மைசூர் போண்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னி தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லா மாவுலையுமே போண்டா செஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். போண்டா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மைசூர் போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல்
மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மைசூர் போண்டாவை மைதா மாவில் செய்யாமல் கண்டிப்பாக கோதுமை மாவில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை மாவில் மட்டும்தான் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மைசூர் போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் மைஸ்டைல் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.